2 வருடங்களுக்கு முன்னாடி தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சிய ஆரம்பிச்சு, இன்னைக்கு தமிழகத்தோட முதல்வராவும் ஆயிருக்காரு நடிகர் விஜய். அது மட்டும் கிடையாது. நெறைய கான்ட்ரோவர்சிஸ், நெறைய விமர்சனங்கள் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழகத்தோட முதல்வரா அவரு ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த மாரி நிலையில நடிகர் அஜித் குமாரோட தாயாரான மோகினிமணியனோட இறப்புக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்காக போன நடிகர் விஜயோட ஒரு பெரிய சர்ச்சையில மாட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா, அவர் கூடயும் ஒரே கார்ல நடிகை த்ரிஷாவும் அஜித்குமார் தாயோட இளங்கல் விஷயத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பல்வேறு நடிகர், நடிகைகளும் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டு வர நிலையில, முதல்வர் விஜயோட அம்மாவான ஷோபா சந்திரசேகரே இந்த விஷயத்துக்கு தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிப்ரவரியில தான் நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய்க்கு நடுவுல விவாகரத்து அப்படிங்கிற வழக்கு போடப்பட்டது. அந்த விவாகரத்தோட ஃபர்ஸ்ட் ஹியரிங்க்கு 2 பேருமே அப்பியர் ஆகாதது தொடர்ந்து ஜூனோட எண்டுல அவங்களுடைய ஹியரிங்கை தள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையில தன்னுடைய கணவருக்கும் ஒரு நடிகைக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறை விஜய் மேல சங்கீதா விஜய் வச்சிருந்தாங்க. அது பொய் அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி ஏஜிஸோட திருமணத்துக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடிகை த்ரிஷா கூட வந்து அது பொய் அப்படிங்கிற மாதிரி முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு முதல்வர் ஆனதுக்கு அப்புறமேலு நடிகர் அஜித்குமாரோட தாயாரோட இறுதி சடங்குக்கு அவர் வந்து த்ரிஷா கூட வந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கு அவங்களுடைய தாயாரான ஷோபா சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு முதல்வர் ஆகியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய், அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சங்கீதா தான். ஏன்னா இதுவரைக்கும் இண்டஸ்ட்ரியில விஜயை சுற்றி நிறைய ஹீரோயின்ஸ் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 வருடம் அவனுடைய சினிமா வாழ்க்கையில் நிறைய ஹீரோயின்கள் கூட அவன் நடிச்சிருந்தான். இருந்தும் அவன் வழித்தவரை போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது சங்கீதா தான். ஏன்னா அந்த மாதிரி விஷயத்தில் அவருடைய நாட்டம் போகாமல் இருக்கிறதுக்காக அவங்க கையில் எடுத்த ஒரு வழி தான் ஆன்மீகம். சங்கீதாவுக்கு நிறைய கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி. ஈவன் அந்த விஷயமே கொஞ்சம் கொஞ்சமா விஜய்க்கும் வர ஆரம்பிச்சிருது. அதனாலே என்னமோ விஜய்க்கு வந்து ரொம்பவும் ஒழுக்கம், டிசிப்ளின் அப்படிங்கிறது அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்தாலும் ஆன்மீகத்தின் மேல நாட்டம் அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸுக்கு மேல இருந்திருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க சங்கீதா விஜய் தான் காரணம். அவங்களுடைய பொறுமை, அது மட்டும் இல்லாம அளவு கடந்த அன்பு அப்படிங்கிறது விஜய் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய கோவத்தை குறைக்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருந்தது. சொல்லப்போனா என்னுடைய இடத்துல இருந்து விஜயை அவன் மாத்தினதே சங்கீதா அப்படின்னே சொல்லலாம். அதே சமயத்துல த்ரிஷாவை பத்தியும் எந்த விதமான தப்புமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தைரியமான பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். சொல்லப்போனா விஜயா இருக்கட்டும், இல்ல அஜித்தா இருக்கட்டும், அவங்க கூட 90ஸ்ல இருந்தே நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டு வராங்க த்ரிஷா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நட்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. இன்னைக்கு அவர் முதல்வர் ஆனாலுமே நண்பர்கள் கூட பழகக்கூடாது அப்படிங்கிறதுல என்ன ஒரு விஷயம் இருக்குது. இது நட்பு ரீதியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஏன் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, தவறாவே ஏன் எடுத்துக்கிறாங்க. இதை பத்தி வேற நிறைய கதை பின்னணியை கொண்டுட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் ஒரு விஷயம் செஞ்சாரு அப்படின்னா, ஒரு முடிவெடுக்காம செய்ய மாட்டாரு. ஏனோ தானோன்னு ஒரு விஷயங்கள செய்றவர் அவர் கிடையாது. அவர் ஒரு விஷயம் செய்றாரு அப்படின்னா, அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது, இல்ல அப்படிங்கிறத தாண்டி, அந்த விஷயத்துல விஜய் மேல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் தான் அந்த விஷயத்த அவரு செய்ய வைக்குது. அவர் செய்ற விஷயத்த 100 தடவ யோசிச்சு தான் அவர் செய்வாரே தவிர, ஒரு விஷயத்த யோசனை இல்லாம செய்ய மாட்டாரு. ஸோ அவருடைய போக்குல அவரை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.